சங்கீதம் 73 சங்கீதம் 25 சங்கீதம் 73 25 பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை. இந்த இடத்துல தாவீது சொல்லுகிற வார்த்தை, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. தாவீது ஒரு கிறிஸ்துவ தேவனை அறிந்த, தேவனை பின்பற்றுகிற, யெகோவா தேவனை விசுவாசிக்கிற குடும்பத்தில் பிறந்த ஒரு மகனாக இருந்தாலும், இந்த பிள்ளை வளரும் போது பார்த்தீங்கன்னா அவனோடு கூட பெரிய குடும்பம், அவனை சார்ந்த அண்ணன் தம்பிகள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் வாழ்கிற இந்த பிள்ளை ஒரு நாள் ராஜாவாக மாற்றப்பட்டு அப்போது இன்னும் அநேகர் தாவீதை சார்ந்திருக்கிற மனுஷர்கள் அநேகமாய் மாறுறாங்க. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சவுல் தாவீதுக்கு விரோதியாய் மாறுகிறான். சவுல் தாவீதை துரத்தி கொண்டு இருக்கும் போதும் தாவீதோடு கூட சில ஆட்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ஸோ பல சூழ்நிலையில் தாவீது தனிமையாக இல்லவே இல்லை. தாவீதோடு கூட அநேகர் இருந்தார்கள். தாவீதோடு கூட பிரயாணப்பட்டவர்கள் அநேகர் இருந்தார்கள். ஏன் சொந்த பையனே விரோதியாய் மாறின போது கூட தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். இது போல உள்ள சூழ்நிலையில் தாவீது மறுபடியுமாய் ராஜாவாய் மாற்றப்படுகிறார். அந்த தேசத்தை ஆளுகிற ராஜாவாய் இருக்கிறார். அந்த சூழ்நிலையில சொல்லுகிற வார்த்தை தான், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பமில்லை. அநேகர் சுற்றி இருந்தாங்க. தாவீதை சுற்றி இருந்த மக்களை அவன் மையமாய் வைக்காதபடி தேவனை சார்ந்திருந்தபடியினாலே தாவீது சொல்லுகிற வார்த்தை இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பமில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் அநேகர் இருக்கலாம், அநேக உறவுகள் இருக்கலாம், பெற்றோர்கள் இருக்கலாம், கூட பிறந்தவர்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், என் கணவன் மனைவிகள் இருக்கலாம். இது போல பலர் நம்மை சுற்றி இருந்தாலும் நம்முடைய நோக்கம், நம்முடைய வாஞ்சை யார் மேலே இருக்கணும்னா கர்த்தர் மேலே இருக்கணும். தாவீது சொல்வது போல, ஆண்டவரே உம்மை தவிர வேற யாரும் இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு பல பிரச்சனைகளை நம் இருதயத்தில் போட்டு யோசிப்பதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை சார்ந்து இருக்கிறபடினால்தான் பல துன்பங்கள், பல பிரச்சனைகளுக்குள்ளாய் நாம் மாறிவிட்டோம். இருதயத்தில் வலி உண்டாவதற்கு காரணம் என்னன்னா, யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இருதயத்தில் வலிகள் உண்டாவதற்கு முக்கியமான காரணம்னா யாரோ ஒருத்தர் நம்மளை காயப்படுத்திட்டாங்க. இன்றைக்கு இருதயத்தில் ஒரு வேதனை வருவதற்கு காரணம் யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை காயப்படுத்திட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, மற்றவங்களோட வார்த்தையை நம்பி, மற்றவங்களுடைய மற்றவர்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிற ஜனங்களை நம்பி, அப்போது நம்ம மற்றவங்க மேலே நம்பிக்கை வைத்தது நிமித்தம் தான் இன்றைக்கு நம்ம வேதனையோடு கூட வலிகளோடு கூட நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்போ தாவீது சொல்றது போல, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி நம்ம விசுவாசித்து நம்ம வாழ்க்கையை நகருமே ஆனால், மற்றவர்கள் என்ன சொன்னாலும் சரி, மற்றவர்கள் என்ன காயப்படுத்தினாலும் சரி, நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையில நாம் வாழும்போது தான் அது ஆசீர்வாதம். தாவீது சொல்லுகிற இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 41:9, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, தாவீது சொல்லுகிற வார்த்தை, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் என் மேலே குதிங்காலை தூக்கினான். அப்போ நம்ம நேசிக்கிற மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு விரோதமாய் மாறுவாங்க. இன்றைக்கு இல்லைன்னா கூட சரி, என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாய் நமக்கு விரோதமாய் மாறுவாங்க, அல்லது நமக்கு விரோதமாய் பேசுவார்கள், அல்லது எங்கேதோ ஒரு இடத்துல நம்மை அவமானப்படுத்துவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, பெற்ற தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது கணவனாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருவர் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு விரோதமாய் மாறுவார்கள். ஆனாலும் நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, மாறாதவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். மனுஷர்கள் மாறி போகலாம், ஆனா கர்த்தர் ஒருபோதும் மாறாதவர். நம்ம நேசித்தவங்க சொல்லலாம், நீ இப்படி பண்ணலன்னா உன்னை இப்படி பண்ணிடுவேன் அப்படி சொல்லி நம்மளை காயப்படுத்தலாம், அல்லது நம்மை பயமூற்றலாம், உன் பேரை கெடுத்துடுவேன்னு சொல்லலாம், அல்லது உன் வாழ்க்கையை நான் நாசமாக்கிடுவேன்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். யாரு நம்மளை நேசித்தவர்கள்? நம்ம வீட்டில் அப்பம் புசித்தவங்க, நம்ம வீட்டில் சாப்பிட்டவங்க,
நம்ம நேசித்தவங்க நமக்கு விரோதமாய் கண்டிப்பாக ஒரு நாள் மாறுவாங்க. மாறாமல் இருந்தால் சந்தோஷம், ஆனால் மாறுவாங்க. ஆனால் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுதுமே மாறாதவர், ஒரே நிலையில் இருக்கிறவர். என்றைக்கு உங்கள் மேலே அன்பு வைத்தாரோ அந்த அன்பு குறையவே குறையாது, அந்த அன்பு மாறவே மாறாது. உலகத்தில் எப்பேற்பட்ட அன்பாக இருந்தாலும் ஒரு நாள் அது தணிந்து போகும். ஆனால் மாறாத ஒரே அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உண்மையான அன்பு. அந்த அன்புல நிலைத்திருக்கும் போது தான் அது நமக்கு ஆசீர்வாதம். அந்த அன்புல நாம் பிரியமாக இருப்பது தான் அதுக்கு நமக்கு பலன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு குடும்பத்தை நான் காண்பிக்கிறேன். அந்த குடும்பத்தில் 3 நபர்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 3 நபர்களும் எப்படி இருந்தார்கள், பின்பாக எப்படி மாறினாங்க, எப்படி நேசித்தாங்க, அந்த நேசம் எப்படி பகையாய் மாறினது, எப்படி உதவி செய்தார்கள், அந்த உதவி எப்படி தலைகீழாக மாறி போனதுன்னு சொல்லி இந்த குடும்பத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நிச்சயமா இது ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கொஞ்சம் கவனமாக கேளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இந்த குடும்பம் ஆபிரகாமின் குடும்பம். இந்த ஆபிரகாம் குடும்பம் நம்ம எல்லோருக்குமே முன்மாதிரியான ஒரு குடும்பம். ஆபிரகாமின் விசுவாசம் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த மனிதன் தேவன் மேல வைத்திருந்த அந்த ஆசீர்வாதம், அந்த விசுவாசம், அதை படித்து அதை நாம் தெரிந்து கொண்டு அந்த மனுஷன் எவ்வளவு தேவனை நேசித்தார், தேவனை எவ்வளவு விசுவாசித்தார் சொல்லி இந்த குடும்பத்தின் மூலமாக, இந்த மனிதன் மூலமாக, இந்த குடும்பத்தின் தலைவன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாமை நாம் சொல்லுகிறோம். அப்போ நமக்கு முன்மாதிரியாக இருந்த ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் என்னன்னா ஒரு பெரிய ஒரு தேவை இருக்கிறது, ஒரு பெரிய ஒரு குறை இருக்கிறது. அந்த குறையை ஆண்டவர் வந்து நிறைவாய் மாற்றுவேன்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். கொடுத்த சூழ்நிலையிலும் என்ன நடக்குதுன்னா, இவர்களுடைய திட்டத்தின்படி சில குழப்பங்கள் ஏற்படுகிறது அந்த குடும்பத்துக்குள்ளாக. இப்போ ஆகார் என்ற ஒரு வேலை அடிமை பெண் இந்த வீட்டில் இருக்கிறார். இவ எப்படின்னா தன்னுடைய நாச்சியார் ஆகிய சாராளுக்கு மிகவும் கீழ்ப்படிந்த ஒரு பெண்ணாய் இருக்கிறார். வெரி ஒபீடியன்ட். அம்மா இங்க வானா உடனே வருகிற ஒரு பெண், ஹம்பிளான ஒரு பெண், தாழ்மையான ஒரு பெண், உண்மையான ஒரு பெண், நன்றி உள்ள ஒரு பெண்ணா இவள் வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருக்கும்போது தான் என்னன்னா சாராளோட கண்களுக்கு இவள் மேன்மையாய் தெரிகிறாள். ஓகே, சாராள் பார்க்குறா, இந்த பொண்ணு நம்ம சொல்றதெல்லாம் ரொம்ப கேட்கிறாள். எத்தனையோ அடிமைகள் இருக்கிறாங்க, இந்த அடிமைகள் இருந்தாலும் இந்த பெண் நான் சொல்றது எல்லாத்தையும் உடனே செய்கிறாரு. ஏமா இங்க வா, உடனே வா, இதை செய், உடனே செய்து முடிக்கிறான். இதை போடு, உடனே போட்டுறான். இதை எடு, உடனே எடுத்துக்கிறான். ஸோ சாராள் சொல்றதை எல்லாவற்றையும் செய்தபடினால இப்போ இந்த வீட்டில் ஒரு குறை இருக்கிறபடினால இவன் என்ன சாராள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆகார இந்த வீட்டில் என் ஸ்தானத்துக்கு உயர்த்தணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு இந்த அம்மா மாத்துறாங்க. சாராளோட எண்ணங்களில் ஆகார் வந்து மேன்மையாக இருந்தபடினால சாராளை உயர்த்த வேண்டும் சொல்லி இந்த அம்மா திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு இவளோட வாழ்க்கை மாறணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த பெண் என்ன பண்ணுறான்னா பார்த்தீங்கன்னா, அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அல்லேலூயா. இப்போ எப்பெல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதோ, ஆசீர்வாதம் வந்த உடனே நம்மளோட கேரக்டரே மாற்றிடுவோம். இப்போ இந்த பெண் இவள் தான் அடிமையாக இருக்கும்போது அவ எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்கல. அப்படியே தன் நாச்சியார் சொல்வதை, தன் முதலாளி சொல்வதை அப்படியே 100% கேட்டா. எப்போ இவ கொஞ்சம் அப்படி தலை உயர்ந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவ என்ன பண்ணிட்டா, அவளை சாரால கொஞ்சம் அற்பமா எண்ண ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு கூட நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு கீழே அல்லது அவங்களோட ஆசீர்வாதம் குறைவாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க, இங்கே போனா போவாங்க, இங்கே வானா வாங்க, இங்கெல்லாம் போகலாம், என் கூட வாங்க, உதவியாக இருங்கன்னா எல்லாமே செய்வாங்க. எப்போ அவங்களோட தலை உயருதோ அல்லது கையில் கொஞ்சம் கனம் ஏறுதோ, ஏறின உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு விரோதமாய் மாறிடுவாங்க. டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறும். இப்போ இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் நுண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இங்க பாருங்க, இதான் நம்ம சொல்லுவோம்ல,
நம்மளோட லோக்கலாக நம்ம பேசும்போது அந்த டெய்லி ஸ்லாங்கில் நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல, கொழுப்பா உனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, வேதாமத்தில் இருக்கு பாருங்க. யெஷூரன் கொழுத்த போது உதைத்தான். கொஞ்சம் கொழுப்பு வந்துடுச்சு உடம்புல, வந்த உடனே தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 32:15 நீங்கள் வாசிக்க முடியும். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே கர்த்தரையே மறந்து விடு. ஓட ஜபமாவது சபையாவது அவங்க தானே பரவாயில்ல, அவங்க இவ்வளோ உதவி அவங்க என்ன உதவி செஞ்சாலும் சரி, இப்போ எனக்கு விரோதி. அவங்க அன்னைக்கு எப்படி இருந்தாங்க எனக்கு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு அவங்க எனக்கு விரோதி. சூழ்நிலைகள் மாறும்போது மனிதர்கள் நிச்சயமாய் மாறுவாங்க. ஏன் இயேசு சாமியோடு கூட இருந்த யூதாஸ் காரியத்து 3 வருஷம் நல்லா தான் இருக்கிற அந்த மனுஷன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் பணப்பை கையில் வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பணத்தின் மேலே மோகம் போனதுனால இயேசுவை காட்டி கொடுப்பதுக்கு துணிஞ்சிட்டான். அப்போ எல்லாருமே, எல்லார் மனுஷர்கள், நீங்களும் சரி நானும் சரி மற்றவங்களும் சரி, எல்லாருமே இதே தவிர செய்வோம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம செஞ்சிருப்போம். மற்றவங்க தான் செய்கிறான்னு இல்லை, நம்ம கூட செஞ்சிருப்போம். நம்ம கையில் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துடுச்சா, ஓடா ஜபமாவது பைபிளாவது, அப்படிலாம் பைபிள்லாம் வாசிச்சியே, ஒழுங்கா சபைக்கெல்லாம் போனியே, அது இப்போ எனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. அப்போ ஆசீர்வாதம் இல்லாத போது தேவனை தேடினேன், இப்போ எனக்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சு, அதனால் நான் எதுக்கு ஆண்டவரை தேடணும்? இந்த இடத்துல இந்த மனுஷனை பாருங்க, கொஞ்சம் கொழுப்பு ஏறின உடனே தன்னை உண்டாக்கின தேவனை மறந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் இங்க ஆகார், அவள் கர்ப்பவதி ஆன போது தன் நாச்சியாரை அசட்டை பண்ணினாள். இவ்வளவு நாள் ஒழுங்கா தான் இருந்தா, சாராளுக்கு அடிமையா இருந்தா, சொல்றதெல்லாம் கேட்டா. ஆனா எப்போ தன்னுடைய தலை உயர்ந்துடுச்சு, சாராளோட ஸ்தானத்துக்கு நான் ஈக்குவலா மாறிட்டேன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய நாச்சியார சாரால அசட்டை பண்ண ஆரம்பிச்சார். அம்மா இங்க வாமா, அட போமா, நானே புள்ளத்தாச்சியா இருக்கிறேன், நீ கூப்பிட்டா நான் ஓடி வரணுமா? அம்மா இந்த வாங்கம்மா, இது கொஞ்சம் பாருமா, அம்மா அமைதியா இருமா, என்னால் நடக்க கூட முடியல, நீ சொன்னா நான் வரணுமா? எம்மா அப்பெல்லாம் வந்தியே, அப்போவான அடிமை, இப்போ இந்த வீட்டுக்கு எஜமானி இல்லை. அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. சரி, ஓகே. இப்போ ஆகாரை பார்த்தோம், இப்போ சாராலை பார்ப்போம். என்ன ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் எனும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அம்மா செஞ்சது, சாராள் செய்தது என்னன்னா, அந்த குடும்பத்தோட கௌரவத்தை, இந்த குடும்பத்துக்கு தேவையை, இந்த குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை வேணும், வாரிசு வேணும். அதனால ஆண்டோட வாக்குத்த ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களா ஒரு பிளானை போட்டு, ஆண்டவர் சொல்லிட்டு உன்னை ஆஸ்வதிப்பேன் அப்படி சொல்லிட்டாரு. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை மறந்து இவங்க என்ன பண்றாங்க, ஓகே ரைட், இந்த பெண்ணு நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிறான். அதனால எந்த பொண்ணும் செய்யாத, எந்த ஒரு மனைவியும் செய்யாத ஒரு காரியத்தை என்ன பண்றான், சாராள் செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, எந்த பொண்ணும் விட்டு கொடுக்காத ஒரு ஸ்தானத்துல ஆகார அமர வைக்கிறாங்க, விட்டு கொடுக்குறாங்க. ஓகே பரவாயில்ல, என் குடும்பம் ஆசீர்வாதமான மாறினா பரவாயில்ல, எனக்கு இந்த குறை இருக்கு, என் குடும்பத்தில் இந்த குறை இருக்கு, அதனால எப்படியாவது என் குடும்பத்தின் கௌரவம், என் குடும்பம் விருத்தி அடையணும், அதற்காக நான் என்ன பண்றேன், என்னோட ஸ்தானத்தை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். ஸ்டார்ட் பண்ண இவர்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகுதுன்னா, 6ஆம் வசனம். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். இந்த அம்மா பாக்குறாங்க, சாராளோட சேஞ்சஸை பாக்குறாங்க. அவ கர்ப்பவதி ஆன பிறகே என்ன பண்ணிட்டா, சாரால ரொம்ப துச்சமா நடத்தினபடினால இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சாராய் அவளை கடினமாய் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் ரொம்ப பாசமா நடத்தினவங்க, ஏமா இங்க வா, பெரிய ஸ்தானத்துல ஆகார உட்கார வச்சவங்க, இப்ப அவ அசட்ட பண்றான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கேரக்டரை மாத்திட்டாங்க. சாராயோட கேரக்டர் சுத்தமா மாறிடுச்சு. மாறி சொல்றாங்க, அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி, என்ன சொல்லியிருப்பா, என்ன மேக்சிமம் என்ன செஞ்சிருக்கலாம், வேதாமத்தில் கடினமாய் நடத்தப்பட்டாங்க தான் போட்டிருக்கு. ஸோ அப்போ எப்படிலாம் செஞ்சிருப்பாங்கன்னா, ஒருவேளை சோறு போடாமல் இருந்திருக்கலாம்,
அல்லது அவன் தண்ணி கேட்டாலும் தண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது இருட்டு அறையில் பூட்டி வைங்க அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லை இது போல் ரொம்ப சாப்பாடு கொடுக்காம மேபி அடிச்சிருக்கலாம், துன்புறுத்தி இருக்கலாம். அப்போ அடிமைகள் அடிமைக்கு யாராவது அடித்தாலோ இல்லை துன்புறுத்தினாலோ அவர்களுக்காக பேசுவதற்கு யாரும் கிடையாது. அடிமைகள் அடி வாங்கிட்டு தான் இருக்கணும், பேசவே கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாரா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கடினமாக அவளை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறாருன்னா, நலமானபடி அவளுக்கு செய்ய என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, சாரா என்ன பண்ணுறாங்கன்னா, அவளை ரொம்ப கடினமாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்தில் சாரா என்ன பண்ணுறாங்க, ஆகாரை ரொம்ப நல்லபடியாக ட்ரீட் பண்ணி உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சுவாங்க. இப்போ எப்படி மாறிட்டாங்கன்னா, அவளை ரொம்ப கடினமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆட்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க, மனுஷங்க மாறிக்கொண்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு நல்லா பேசுறவங்க நாளைக்கு முகத்தை திருப்பிட்டு போவாங்க. இன்னைக்கு நமக்கு உதவி செய்தவங்க நாளைக்கு நம்மளை ரொம்ப கேவலமாக பேசலாம், அல்லது நம்ம கிட்ட உதவி வாங்கிட்டவங்க இன்னைக்கு மாறி போகலாம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும், ஏன் நம்மளோட குடும்பத்தில் டெய்லி லைஃப்ல இது நடந்து கொண்டே இருக்கும். நீங்க வேலை செய்யற இடங்கள்ல நடக்கலாம், நீங்க ஊழியம் செய்யற இடத்துல நடக்கலாம், உங்க குடும்பத்துல நடக்கலாம், உங்க காலேஜில் நடக்கலாம், உங்க ஸ்கூல்ல நடக்கலாம், நீங்க வாழ்ற பகுதியில் நடக்கலாம். எல்லா இடத்துலையும் இது நடந்து கொண்டே தான் இருக்கும். அன்றைக்கு நமக்கு கீழ்ப்படிந்தார்கள், இன்றைக்கு நமக்கு மேல மாறிட்டாங்க. அன்றைக்கு என்ன ரொம்ப பாசமா ட்ரீட் பண்ணாங்க, இன்னைக்கு ரொம்ப கடினமா ட்ரீட் பண்றாங்க. இது நடந்து கொண்டே இருக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். நான் ஏன் இந்த 3 பேர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்னா, ஒரு காலத்துல அவங்க ரொம்ப அருமையா இருந்தாங்க, அப்படியே மாறிட்டாங்க. இப்போ சாரால் மாறியாச்சு. மாறின உடனே என்ன பண்றாங்க, இந்த அடிமை பெண் ஆகிய ஆகார் என்ன பண்றாங்க, ஓடி போயிட்டாங்க, வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. வீட்டை விட்டு ஓடியாச்சு. கர்ப்பவதியான பெண் வீட்டை விட்டு ஓடின பிறகு இவளை தேடி யாரும் வரல. ஆபிரகாம் கூட ஆளை அனுப்பல, போய் தேடி பாருங்கப்பா பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கல. தேவதூதன் வந்து ஆகார் இடத்துல பேசி, போ அந்த வீட்டில் அமைதியா இரு, காத்துரு அப்படின்னு சொல்லி தேவதூதன் பேசினபடினால இந்த பெண் என்ன பண்றா, மறுபடியும் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து அடங்கி இருக்கிறார். மூன்றாவதாக ஆபிரகாமோட கேரக்டர் பார்ப்போம். ஆதியாகமம் 21:11. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. இந்த கதையில 3 பேரோட வாழ்க்கையில ரொம்ப பாவப்பட்ட மனுஷன் யாருன்னா ஆபிரகாம். தேவையில்லாத பிரச்சனை தலையில தூக்கி போட்டுக்கிட்ட சூழ்நிலையா மாறிடுச்சு. இவர் இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு சாராள்கிட்ட பேசல, அல்லது ஆகார்கிட்டையும் பேசல. இந்த 2 பொம்பளைங்களும் பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இந்த மனுஷனுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே, கொண்டு வந்தாங்க. சரி, இந்த பெண்ணு ஓடியாச்சு, வீட்டை விட்டு ஓடிட்டா, வீட்டை விட்டு வெளியே போயாச்சு. அப்போ இவர் என்ன பண்ணார்னா, அட்லீஸ்ட் கேட்க கூட இல்லை, தேவதூதன் உள்ள கொண்டு வருகிறார். கொண்டு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல குழந்தை பிறந்து அவனுக்கு இஸ்மவேலின் பேர் வச்சு எல்லாம் நடக்குது. நடந்துட்டே இருக்க சூழ்நிலையில இந்த பையன் வளர்ந்துட்டு, இஸ்மவேல் வளர்ந்துட்டே இருக்கான். இப்போ சாரால் கர்ப்பவதி ஆடுறாங்க. கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார், இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த பிறகு பார்த்தீங்கன்னா இஸ்மவேல் வளர்ந்து ஈசாக்கு பிறந்து, இப்போ ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, வளர்ந்து கொண்டு இருக்க சூழ்நிலையில இஸ்மவேல் வந்து ஈசாக்கை ரொம்ப கிண்டல் கேலி பண்ணி விளையாட்டா ட்ரீட் பண்ணதை பார்த்த உடனே ரொம்ப கோபம் வருது. அது இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஆபிரகாம் வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. என்ன ஃபங்க்ஷன்னா, ஆதியாகமம் 21:8, 9, 10 வசனங்கள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்தது நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாக ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். இப்போ இந்த பிள்ளை பிறந்தாச்சு. பிறந்து வளர்ந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, இஸ்மவேல் ஈசாக்க கிண்டல் பண்றத, கேலி பண்றத ஆபிரகாம் பார்க்கிறார், சாராலும் பார்க்கிறார். பார்த்த உடனே சொல்றாங்க, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். என் பையன் ஈசாக்கு, இந்த ஈசாக்கோட அடிமை பெண்ணாகிய இஸ்மவேல் எப்படி உயர்ந்து இருக்கலாம், அவனுக்கு எப்படி நிகராக இருக்கலாம், அவன் வந்து எப்படி இவனை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், இவனை எப்படி அடிக்கலாம், எப்படி மோசமாக ட்ரீட் பண்ணலாம், இவன் அடிமை பெண்ணு தானே, அவன் தம்மா நினைக்கவே இல்லை.
இவனும் ஆபிரகாமுக்கு பிறந்தவன் தானே சொல்லி நினைக்கல. என்ன பண்ணிட்டாங்க, அடிமை பெண். இப்போ இவ்வளவு நாள் ஆபிரகாமுக்கு சந்ததி உருவாகணும்னு சொன்ன சாராய் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த பையனை அடிமை பெண்ணின் மகன் சொல்லி பார்க்குறாங்க. பாருங்க எப்படி ஆட்கள் அவங்களுக்கு நேரத்துக்கு ஏற்ற போல எப்படி மாத்திக்கிட்டாங்க பாருங்க. ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி உருவாகணும்னு சொல்லி தானே நல்ல விஷயமா ஆகார சேர்த்தாங்க. இப்போ இவங்களோட எண்ணங்கள் எப்படி மாறிச்சுன்னா, இப்போ இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடுச்சு, வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடுச்சு. இப்போ இந்த பெண் மூலமாக இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரணும்னு அவசியம் இல்லை. இவ்வளவு நாள் அவசியம் இருந்துச்சு, தேவை இருந்துச்சு, இப்போ அவசியம் இல்லை. அதனால இந்த அடிமை பெண்ணோட மகனாகிய இஸ்மவேல் என்னுடைய மகன் ஈசாக்குக்கு நிகரானவன் கிடையாது அப்படி சொல்லி பேசுறான். இப்போ என்ன நடக்குதுன்னா 12ஆம் வசனம், அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள். இப்போ ஆண்டவர் இடத்துல போறாரு ஆபிரகாம். போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவியோட பேச்சை கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, மனைவியோட பேச்சை கேளுன்னு சொன்னார்ல, ஓகே ஃபைன், கேட்கிறாரு ஆபிரகாம் கேட்கிறாரு. 14ஆம் வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இப்போ இந்த மனுஷன் ஆபிரகாம் எப்படி அவரோட கேரக்டர் மாறுது பாருங்க. ஓகே, ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணா ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவியோட பேச்சை கேளு அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. மனைவி என்ன சொல்லிட்டாங்க, அவளை துரத்தி விடுன்னு சொல்லியாச்சு. இந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்னா, லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை வரும்போது அப்போ லோத்துக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ இந்த சைடு போனா நான் அந்த சைடு போயிடுறேன், நீ இந்த சைடு போனா நான் இந்த சைடு போறேன், நீ எந்த சைடு போறியோ அதுக்கு ஆப்போசிட்டா போயிடுறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போறப்பா, எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்ச ஒரு மனுஷன். அது இல்லாம நிறைய பேருக்கு காலையில தான் புத்தி தெரியும், நைட்டு ஃபுல்லாக யோசிப்பாங்க. நேற்று நடந்த சம்பவம் நைட்டு ஃபுல்லாக யோசித்து இவங்களா கால்குலேட்லாம் பண்ணி ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வருவாங்க. வீட்டில் கூட இதெல்லாம் நடக்கும். ஏதாவது வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டைன்னா நைட்டு ஃபுல்லாக அப்படியே சைலண்ட் மோட போயிடுவாங்க, பேசவே மாட்டாங்க. நைட்டெல்லாம் போட்டு மண்டையில் போட்டு குழப்பி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு புது சாப்டர் ஒன்று உண்டாக்கி அடுத்த நாள் காலையில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இங்கேயே ஆபிரகாமுக்கு அதே தான் பாருங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழும்பி எவ்வளோ என்ன கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான். அவள் புறப்பட்டு போய் என்ன பண்ணிட்டாரு, இந்த மனுஷன் எழுந்தவன காலையில் கூப்பிட்றா, ஆகார் இஸ்மவேல் இங்கே வாங்க. வராங்க. ஐயா சொல்லுங்க, தா இந்த அப்பத்தை எடு பிடி, தா ஒரு குடம் தண்ணி பிடி, ஓடிப்போ, வீட்டை விட்டு வெளியே போங்க, இனிமேல் இந்த வீட்டில் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படி சொல்லியாச்சு. எங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போனா டீ கடை ஹோட்டலு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இவங்க எங்க போனா வனாந்தரத்துக்கு போகணும். வனாந்தரம் பயங்கரமான மோசமான இடம், பழி வாங்குற இடம், சாகடிக்கிற ஒரு இடம், நம்மளை கொல்லுகிற ஒரு இடம். யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் ஒரு பிள்ளை, இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் அப்பம் போதுமா வாழ்நாள் முழுவதும், அல்லது ஒரு குடம் தண்ணி போதுமா? பத்தவே பத்தாது. கொஞ்சம் விதின் 1 டேல இதெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் ஆபிரகாம் அதை யோசிக்கவே இல்லை. ஆபிரகாமோட மனசும் மாறிடுச்சு. அதே நேரத்தில் நீங்கள் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்போது எலியேசர் இடத்துல 10 ஒட்டகங்களை அனுப்பி அது நிறைய தங்கங்களை வைரங்களை ஆசீர்வாதங்களை அந்த ஒட்டகத்து மேலே வச்சு அனுப்பின ஒரு மனுஷன் தான், தாராள பிரபு தான். அட்லீஸ்ட் ஆகாருக்கு தப்பா ஒரு ஒட்டகம் எடுத்துக்கோ, கொஞ்சம் தங்கத்தை கொடுக்குறேன், கொஞ்சம் சாப்பாடை கொடுக்குறேன், இல்லை அப்போ தானே நிறைய ஒரு மூட்டையை கட்டி தரேன், தண்ணீர் ஓகே 2-3 குடம் எடுத்துங்க, தாராளமாக எடுத்துங்க, தாங்க போங்க, எங்கேயோ போய் பொழைச்சிங்க, இந்த தங்கத்தெல்லாம் வச்சுங்க, ஏதாவது விற்று ஏதாவது சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்லலை. அப்படியே வெளியே அனுப்பிச்சுட்டாச்சு, போயாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னன்னா, மனுஷர்கள் மாறுவார்கள் ஆனால் தேவன் நிலையானவர். உங்க குடும்பத்துல அநேக பிரச்சனைகளை மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்கள் யாரை சார்ந்து இருக்கணும்னா, மனுஷனை சார்ந்திராதபடி, உங்கள் வீட்டில் இருக்கிற மனுஷர்களை சார்ந்து இருக்காதபடி தேவனை நீங்க சார்ந்து இருப்பதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அது பெற்றவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவர்கள் ஒரு நாள் நிச்சயமாய் மாறுவார்கள்.
ஆனால் தேவன் நிலையானவர், மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாதவர். அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் மேல நம்பிக்கை வைக்காம நம்ம என்ன பண்ணிடுறோம், பல நேரங்களில் பல மனுஷர் மேல நம்ம நம்பிக்கை வச்சதுனால இன்றைக்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதை கடினமாய் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நான் மனிதர் மேல வைத்த அன்பு, மனிதர் மேல வைத்த அந்த நம்பிக்கை, மனிதர்களை சார்ந்தபடினால இன்றைக்கு இவ்வளவு துன்பத்துக்குள்ளாய் நாம் ஆளாகி நிற்கிறோம். கர்த்தரை சார்ந்திருப்போம், அதுவே ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏசாயா 2:22 நம்ம வாசிக்கிறோம், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷன். யார் மூக்குல காத்து வருதோ அவனை நம்பாதீங்க. யாரெல்லாம் மூச்சு விடுறானோ அவனை நம்பாதீங்க. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் மனிதர்கள் மாறி போவார்கள். ஆனால் கர்த்தர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் மட்டுமே. அவரை சார்ந்து இருப்போம், அவரை பற்றி கொள்வோம். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, நீங்க யாரையும் பொருட்படுத்தாமல் கர்த்தரை மையப்படுத்துங்க, கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும், உங்கள் வலிகள் விலகி போகும், உங்க பிரச்சனைகள் நிர்மூலமாகும். அதுக்கு குடும்பத்தை நேசிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. உங்க ஸ்தானத்திலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருங்க. அப்பாவா இருக்கிறீங்களா, அப்பாக்கான ஸ்தானத்துல நீங்கள் இருந்து கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடிங்க. ஏன்னா அது உங்களுடைய கடமை. அல்லது நீங்கள் மனைவியாக இருப்பீங்கன்னா ஒரு மனைவியின் ஸ்தானத்திலிருந்து நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்து முடிங்க. ஏனென்றால் அது உங்களுடைய கடமை, கர்த்தர் கணக்கு கேட்பார். அல்லது ஒரு பிள்ளையா இருக்கிறீங்கன்னா நீங்கள் பிள்ளையா இருந்து உங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுத்துதான் ஆகணும். ஏனென்றால் வேதாகமும் அப்படிதான் சொல்லுது, முதலாவது தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்க அப்படி சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது கர்த்தர் கொடுத்த கட்டளை. கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்ய சொல்றாரோ அதை நீங்க செய்யும் போதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிட்டோம் பிரதர், அவ்வளவுதான் பிரதர், அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா கர்த்தர் என்ன உங்களுக்கு செய்ய சொல்றாரோ அதை நீங்க செய்யும் போதுதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:13 நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் மறுதலிக்க மாட்டார். சரி, இப்போ இவங்க எல்லாருக்குமே அநீதி நடந்துச்சு. கர்த்தர் என்ன செஞ்சார் இவங்களுக்கு? இந்த 3 பேருக்கும் கர்த்தர் என்ன செஞ்சார் சொல்லி பார்த்து நான் முடிச்சிடுவோம். ஆதியாகமம் 21 ஆகாருக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னு சொல்லி பார்ப்பீங்கன்னா, ஆதியாகமம் 21:17-18 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். ஆமென். இங்க பாருங்க, அஃப்கோர்ஸ் ஆகார் கர்த்தருடைய திட்டத்தில் இல்லவே இல்லை. இப்போ சாராலும் ஆபிரகாமும் ஆகாரை அவங்களுடைய கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளாக இணைத்து கொண்டாங்க. ஆபிரகாம் இப்படிதான் ஆசீர்வதிப்பார் சொல்லி இவங்க கர்த்தருடைய திட்டத்தில் இல்லை. ஆனா இவங்களா என்ன பண்ணிட்டாங்க, உள்ள இழுத்துட்டாங்க. ஆகாரை இழுத்தபடினால கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றார். ஓகே, யாரோ செஞ்ச பாவம், யாரோ செஞ்சுட்டாங்க ஒரு குற்றம். ஓகே, இந்த மனுஷன் நான் விட்டுடணுமா? கர்த்தர் விட மாட்டாருங்க. ஓகே, ஆகாரை ஆசீர்வதிக்கிறார், இஸ்மவேலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்போ சாராளுக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தார்? 6ஆம் வசனம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். இப்போ இந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சு, ஒரு நன்மை வந்துடுச்சு. இந்த அம்மா கர்ப்பவதி ஆயிட்டாங்க. ஆகாரை தவறா ட்ரீட் பண்ணவங்க தான். ஆனா கர்த்தர் ஓகே, உன்னுடைய குற்றத்தை பார்த்து, நீ தப்பு, உன்னுடைய குறைகளை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு, ஓகே வா, நான் உன்னையும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி சாரால் ஆசீர்வதிக்கிறார். 13ஆம் வசனம். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். கர்த்தர் பாருங்க, எல்லாவற்றிலும் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிறார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர், அவர் மாற மாட்டார், அவர் நீதி உள்ள தேவன், நியாயாதிபதி.
எது எது நியாயம் சொல்லி பார்க்குறாரோ அதற்கு ஆண்டவர் துணை நிற்பார். மற்றவங்களால ஒரு அநீதி நடந்துருச்சு, அவங்களுக்கு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்க. நீங்க ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், இவன் கூட நான் போய் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருக்க மாட்டார். நீங்க அமைதியா உங்க வேலையை பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Be still and know that I am the Lord. நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். உங்க வேலையை நீங்க பாருங்க, உங்க கட்டளைகளை, ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை காப்பாற்றுங்க, அது கீழ்ப்படிங்க, அதன்படி நடங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. எல்லோரும் மாறி மாறி போவாங்க, ஆனா கர்த்தர் நீதிபதி, அவளுக்கு சேர வேண்டியதை அவர் கொடுப்பார். நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை உண்மையை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கலைங்க. கர்த்தர் என்னோட உண்மையை பார்த்து ஆசீர்வதிக்கல, கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற தரிசனத்தின் நிமித்தம் என்னை வழி நடத்துறார். உங்களை நீங்க இவ்வளவு தூரம் ஆசீர்வாதிக்கப்பட்டது காரணம் என்னன்னா, கர்த்தர் உங்க மேல வைத்த அன்பு, கர்த்தர் உங்க மேல வைத்த அந்த தரிசனம். அதனால்தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. கர்த்தர் நம்மளோட நீதியை பார்த்து நம்மளை ஆசீர்வதித்தார்னு வச்சுங்களேன், நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஒரு பைசாக்கு நம்மளை ஆக்கி கிடையாது. ஏனென்றால் நீங்களும் நானும் பாவிகள். நம்ம பாவம் செய்கிறோம், டெய்லி பாவம் செய்கிறோம். ஸோ நம்மளோட நீதியை பார்த்து அவர் ஆசீர்வதிப்பது கிடையாது. சாராளின் நீதியை பார்த்து சாராளை ஆசீர்வதிக்கவில்லை, அல்லது ஆகாரின் நீதியை பார்த்து ஆண்டவர் ஆகாரை ஆசீர்வதிக்கவில்லை, அல்லது ஆபிரகாமின் நீதியை பார்த்து ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமில் வைத்த அந்த தரிசனத்தின் நிமித்தம் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சாராளுக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா, இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகாருக்கு ஏன் ஆசீர்வதிக்கிறார்னா, அவளுக்கு ஒரு அநீதி ஏற்பட்டு இருக்கிறது. அவளும் தப்பு செஞ்சா, கொஞ்சம் தலை உயர்ந்த உடனே கொஞ்சம் திமிரு வந்துடுச்சு, கொழுப்பு ஏறி போச்சு. ஆனாலும் அவள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில அந்த வனாந்தரத்துல மடிந்து போகாதபடி கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இது நான் பேசி கொண்டிருக்க வேலை நீங்களும் யோசிக்கலாம், ஓ எனக்கு இப்படிலாம் நடந்துச்சுல, அவங்கள பார்த்து பார் கர்த்தர். அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு பல சூழ்நிலையில் நமக்கு எல்லாமே நடக்கும். அதுக்குன்னு ஆண்டவர் நான் நீதி உள்ளவன், நான் நியாயாதிபதி, அப்படி நான் உத்தமன், நான் வெள்ளை சட்டை போடுறவன், என்ன நான் பெரிய தலைவன், அப்படிலாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? உங்கள் மேலே இருக்கிற தரிசனத்தின் நிமித்தம் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தம் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்மளுடைய நீதியோ நியாயமோ கர்த்தருக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது. அவர் நம்மேல் அன்பு வைத்தது நிமித்தம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை பயன்படுத்துகிறார், நம்மளை ஓட வைக்கிறார், நம்மளை உயர்த்துகிறார். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறார் அப்படி கிடையாது. இது நமக்கான செய்தி, எனக்கான செய்தி, உங்களுக்கான செய்தி. மனிதர்கள் மாறுவார்கள், கர்த்தர் நிலையானவர் ஒன்று. நாமும் பரிசுத்தவான் கிடையாதுங்க, நம்மளும் பாவிகள் தான். ஆனாலும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஏன் வழி நடத்துவார்? நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். கர்த்தரை விட்டு விலகி போயிட்டேன்னா அது முடிஞ்சு போச்சு. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். ஆகார் வனாந்தரத்தில் இருக்கும்போது அந்த தூதனானவனுக்கு கீழ்ப்படிந்தபடினால மறுபடியுமா வீட்டுக்கு வந்தான். அதனால அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சால அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆகாரை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நீங்களும் நானும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து கர்த்தரை சார்ந்து இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார், நிச்சயமாய் செய்வார். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். எப்போ பயன்படுத்தார்னா, கர்த்தர் மேல உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இதுதான் சீக்ரெட். இந்த செய்தியோட அவுட்புட் என்னன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படி சொல்லி வாசிக்கிறோம். இந்த செய்தியோட முக்கியமான காரணம், முக்கியமான ஒரு கரு என்னன்னா, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வோம், அவர் நம்மை வழி நடத்துவார். கர்த்தரை இன்னைக்கு மனுஷர்களை நம்பி நீங்கள் உடைந்து போயிருக்கலாம், காயப்பட்டு இருக்கலாம். எல்லாத்தையும் இன்றைக்கே பிரேக் டவுன் பண்ணிட்டு, இன்னைக்கே விட்டுட்டு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, கர்த்தாவே உம்மை நான் நம்புகிறேன்,
நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்றேன். என்னோட நீதியோ என்னுடைய நியாயமோ அல்ல ஆண்டவரே, நான் பாவமானவன் தான், பாவி தான். ஆனாலும் கிருபையை என்னை மன்னித்து என்ன ஆண்டவரே உங்க மேல நான் விசுவாசம் வைக்கிறேன், என் மேல அன்பு வச்சு வைத்ததுக்காக நன்றி, அதனால என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்ல கேட்போம். ஆண்டவர் அப்படியே வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் இணைந்து கண்களை மூடி உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேசினீர், அதற்காக நன்றி. இந்த செய்தி ஆண்டவரே அநேகர் உள்ளங்களை மாற்றும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, தேவன் அப்படியே செய்வீராக. இருதயத்தில் வலிகளோடு வேதனைகளோடு பலரோட வார்த்தைகளின் நிமித்தம் காயப்பட்டு, பலரோட செய்கைகளின் நிமித்தம் ஆண்டவரை வேதனைப்பட்டு, அவள் சொன்ன காரியங்களை, அவள் செய்த காரியங்களை பார்த்து, இவளுக்கு ஏற்பட்ட அநீதிகளை பார்த்து இன்றைக்கு வேதனைக்குள்ளாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் தொடுவீராக. அவருடைய நோக்கங்கள் ஆண்டவரே, அவருடைய ஏக்கங்கள் எல்லாம் உங்க மேல வைக்க தேவன் உதவி செய்வீராக. உம்மையே பற்றி வாழ தேவன் உதவி செய்யுங்க. உம்மை சார்ந்து வாழ தேவன் உதவி செய்வீராக. சூழ்நிலைகளை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த உபவாச ஜெபத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. உடைய கரத்தினாலே பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். சேனல் 316 நேயர்களே, சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படியால் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யும்படியால் கேட்டுக்கொள்கிறோம். சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் போது தினம் தினம் ஒளிபரப்பாகும் நேரலை நிகழ்ச்சிகள், தேவ செய்திகள், பாடல்கள் மற்றும் சிறப்பு கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை தினம் தினம் கண்டு மகிழ உடனடியாக சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.